அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சா தெரியும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குற ஒரு உதாரணத்தை சொல்றார். வானத்திலிருந்து இறங்குகிற மழை நீரானது அது பூமி நனைக்கிறது. நினைத்த பின்பு பூமியில் கிடக்கிற எல்லா விதைகளையும் முளைக்க பண்ணுகிறது. முளைத்து யார் விதைத்தார்களோ விதைத்தவர்களுக்கு அவங்க விதைச்ச விதைய அவங்க விளைச்சல் மூலமாக கொடுத்து, அது செயல்படுவது போல என்னுடைய வசனம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அது வெறுமனே திரும்பாத வார்த்தை. ஆகவேதான் அன்றைக்கு கானானிய ஸ்திரீ கேட்கிற ஒரு வார்த்தை சொல்லும். பேதுரு கேட்டார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். அன்றைக்கு தன் பிள்ளைக்காக இயேசுவை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி 100க்கு அதிபதி கேட்டார். ஆண்டுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தையும் அப்படித்தான். எப்படி மழை பெய்து பூமியை நனைத்து அது முளைகளை கிளம்ப செய்து அது விதைத்தவனுக்கு விதையை தருகிறதோ, அப்படியே நமக்கும் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னார். கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும் என்று சொன்னார். அந்த வார்த்தை அது வெறுமனே திரும்பாது. அந்த வார்த்தை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படும். ஆகவே தான் அவர் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனமானது அது வெறுமனே திரும்புவது இல்லை. அந்த வசனம் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் என்று சொன்னார். அவர் ஒரு காரியத்தை அனுப்புறது, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை அப்படியே திரும்புறது கிடையாது. ஆண்டுடைய வசனம், ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. முதலாவது தெரிஞ்சு கொடுங்க, அவர் சொல்லிட்டார்னா சொன்னது சொன்னதுதான். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் தேவனிடத்தில் திரும்புவதில்லை. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, தேவனுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அது நம்முடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அன்றைக்கு காண ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கச்சாடியை தண்ணியினால் நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பப்பட்டது. எடுத்து கொண்டு போய் அதை பந்தியிலே ஊற்றுங்கள் என்று சொன்னார். அவர் ஊற்று சொன்னதின் நோக்கம்
அது முந்தின திராட்சை ரசத்தை விட நல்ல திராட்சை ரசமாய் ருசி நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கொண்டு போய் ஊற்றச் சொன்னார் பந்தியிலே. அப்பொழுது அது மிகுந்த ருசி நிறைந்த ஒரு திராட்சை ரசமாய் அது மாறி போயிருந்தது. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், அவர் எதற்காக அந்த வசனத்தை அனுப்பினாரோ அந்த காரியமாகும்படி அது நான் விரும்புகிறதை செய்யும். அவர் விரும்புகிறது, அவர் மனசுல அது நல்ல திராட்சரசமா இருக்கணும், அது ருசி நிறைந்த திராட்சரசமா இருக்கணும்னு நினைத்து அதை கொண்டு போய் ஊற்றுங்கள் என்று தான் சொன்னார். அந்த ஊற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தை அவருடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றும்படியாக தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிவிட்டது. இன்றைக்கும் சில வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது அது எதற்காக சொல்லப்படுகிறது என்றும் கூட நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை அது நடக்கும். அவருடைய விருப்பம் என்னவோ அந்த வார்த்தையில் அவருடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கும், தேவனுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கும். அந்த விருப்பம் அதிலே செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே தான் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்புவது கிடையாது. அப்புறம் அதுக்கு மாறாக அது என்ன செய்கிறது, நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் அது செய்யும். ஒரே வார்த்தையில் பல விளக்கங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் அந்த வார்த்தை செய்யும். அவருடைய விருப்பம் என்னவோ அதுதான் அந்த வார்த்தை செய்யும். தேவன் எந்த விருப்பத்தோடு அந்த வசனத்தை சொன்னாரோ அந்த வசனம் தான் அந்த இடத்துல செயல்பட துவங்கும். ஆகவே இரண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் விரும்புகிறதை செய்யும் அந்த வசனம். என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், நான் என்ன விரும்புகிறேனோ அதை அவர்களுடைய அது அந்த வசனம் அதை செயல்படுத்தும், அந்த காரியத்தை அது செய்யும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லி, அவர் விரும்பினதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். அதை அனுப்பினதனுடைய நோக்கம் அது முற்று பெறும் என்று சொல்லி அர்த்தம். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டுடைய வார்த்தை செயல்பட தொடங்கியாச்சுன்னு சொன்னா அந்த வசனம் அது காரியம், அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்படின்னா அவர் சொன்னதே அவர் சொன்னது நடந்தே தீரும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போனது இல்லை. ஆண்டவர் என்ன வாக்கு சொல்லியிருந்தாரோ அந்த வாக்கு அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். ஆண்டவர் சொன்னார், 430 வருடங்கள் உன் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்திலே இருப்பார்கள். ஆனால் 430 வருடங்கள் முடிந்த அந்த நாளிலே தானே அவர்கள் கொள்ளை பொருட்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 430 வருஷம் முடிந்த அந்த நாளில் தானே அவர்கள் அங்கே கொள்ளையை அடித்து தீவிரமாய் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே. ஆகவே தான் வசனம் சொல்லுது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கும். நான் என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனம் அப்படியே புறப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு திட்டங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற வாக்கு திட்டங்கள் யாவும் நமக்கு எதுக்காக சொன்னாரோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றும் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தடை பண்ண முடியல. அவருக்கு 100 வயது ஆனது, சாராளுக்கு 90 வயது ஆனது, சரீரம் செத்து போனது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை நிறைவேறாமல் போகவில்லை. காலங்கள், சூழ்நிலைகள், சமயங்கள் எல்லாம் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், எது எப்படி மாறி போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அந்த வசனம் மாறாதது. அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் மாறாதது.
ஆகவே அவர் எந்த காரியத்துக்காக அனுப்புகிறாரோ, ஆண்டுடைய வசனம் சொல்லாது, ஆண்டவர் அனுப்பின வசனம் அது வெறுமையா அவர்கிட்ட திரும்பாது. அது ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும். ஆண்டவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக வார்த்தைகளை கொடுத்தாரோ அந்த காரியமாகும்படி அந்த வார்த்தைகள் வாய்க்கும். அது வெறுமனே திரும்பாது. அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லமை உள்ளது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தேவனுடைய வசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தேவ வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, அது செயல்படும். உங்களுக்கு சொல்லப்பட்ட மேன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக செய்து கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வசனத்தை குறித்து எவ்வளவேனும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அதற்கென்று ஆண்டவர் குறித்த காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அது செயல்படும். அது வெறுமனே ஆண்டவர்கிட்ட திரும்பாது. அது ஆண்டவருடைய காரியத்தை செய்து முடிக்காமல் திரும்பாது. அது செயல்படுகிற வார்த்தை. அது ஆண்டவருடைய வார்த்தை. அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது என்று சொன்னார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அவர் எந்த காரியத்துக்காக அனுப்பினாரோ அந்த காரியமாக முடியாது வாய்க்கும்.